ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான்ப்பா பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் வீடு துடைச்சா ஈஸியாக வீடு துடைக்கலாம், இடுப்பு வலி வராத, எந்த மாப்பை யூஸ் பண்ணால் வீடு நல்லா அந்த கரை மாதிரி திட்டு தண்ணியோட கரை தெரியாத க்ளீனாக துடைக்கலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெட் கவர்லாம் துவைக்க போட்டுட்டு பெட்டை நல்லா ஒரு துணி வச்சு தட்டினீங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கீழே விழுந்துடும். பாருங்கள், பெட் கவர் எல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். ஈஸியாக உங்களால் பெட்டு தூக்க முடிஞ்சுதுன்னா யாராவது ஆள் வச்சா தூக்கி மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பெட்டையும் வெயிலில் நீங்கள் காய வைக்கலாம். நான் வந்து இங்கே பாருங்கள், தலகாணி உர துவைக்கும் போதெல்லாம் தலகாணியவும் மாடியில் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிடும். 1 hour 2 hourக்கு ஒரு டைம் தலகாணி திருப்பி போட்டிங்கன்னா எல்லா இடமும் உங்களுக்கு சூடாயிடும். ஃபங்கஸ்லாம் ஏதாவது இருந்தால் கூட அழிஞ்சிடும். இந்த மாதிரி தலகாணியை மந்த்லி ஒன்ஸ் டைம் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்தாவே போதும். திருப்பி இந்த மாதிரி 2 டைம் போய் மாடியில் திருப்பி வைங்க. அதுக்காகவே இந்த பழைய பாயெலாம் தூக்கி போடாத இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கே மேட்டெல்லாம் நம்ம அலசி காய போட்டுட்டோன்னா மேட்டில் நிறைய டஸ்ட் இருக்கும். வீடு துடைக்கிறோன்னா மேட்டு, தலகாணி, போர்வை எல்லாத்தையும் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டிட்டு வீடு துடைச்சோன்னா நல்லா க்ளீனாக துடைக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும் துடைக்கிறதுக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் எப்போதுமே வீடு க்ளீன் பண்ணிங்கன்னா வீடு பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்குது, க்ளீனாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 2 மாப்பில் எந்த மாப்பு வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது வீடு துடைக்கிறதுக்கு, நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியல, எனக்கான எந்த மாப்பு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாப்பில் வந்து முறுக்குனா அதுவே தண்ணி பிழியறது. இதுதான் எங்கள் பசங்க இருந்தால் நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாப்பு வந்து எனக்கு வந்து பிடிக்கலை. இதில் வந்து லைலான் நூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை முறுக்கிட்டு இப்போ கையில் முறுக்கி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. பாருங்கள், இவ்வளோ தண்ணி முறுக்கி தண்ணி எடுத்துட்டும் இவ்வளோ தண்ணி வருது. இந்த தண்ணியோடு நம்ம வீடு துடைக்கும் போது வீட்டில் அந்த சின்னதாக திட்டாக ஒரு மாதிரி கரை மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாப்பில் துடைச்சா அதே இது நம்மளே கையில் புளியிற மாப்பு. இந்த மாப்பு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்ணியை முறுக்கி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா வீட்டில் அந்த தண்ணியோட கரை சின்னதாக தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி கரைலாம் எதுவுமே தெரியாது. நல்லா தண்ணியை இந்த மாப்பில் முறுக்கிடுங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்ததுன்னு. நல்லா முறுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா வீட்டில் வந்து அந்த கரை மாதிரி சின்ன திட்டாக கரைலாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே வராது. எப்பொழுதுமே நீங்கள் வீடு துடைக்கும் போது ஒரு வாளியில் தண்ணி வச்சுட்டு துடைச்சிட்டு அதிலே மாப்பையும் முக்கிட்டு மறுபடியும் துடைப்பீங்க. தண்ணி வந்து அழுக்காக இருக்கும். மறுபடியும் அதே அழுக்கு தண்ணியில் துடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 வாளியில் நீங்கள் தண்ணி வச்சுக்கிட்டு துடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாப்பில் துடைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து லைட்டாக திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த காட்டன் மாப்பு நம்மளே நல்லா தண்ணியை முறுக்கிட்டு துடைப்பேன் பாருங்கள். அந்த காட்டன் மாப்பை வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் அதே காலையே மறுபடியும் துடைப்பேன். அந்த மாதிரி துடைக்கும் போது அந்த திட்டாக இருக்கிற அந்த சின்ன கரை மாதிரி இருக்கிறது எதுவுமே தெரியாது. இந்த மெத்தடில் நீங்கள் வேணால் துடைச்சி பாருங்கள். வீடை நல்லா க்ளீனாக இருக்கும், பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மாப்பில் துடைச்சி அழுக்கெல்லாம் எடுத்துடுங்க. 2வது டைம் இந்த மாப்பு வச்சு நீங்கள் தேய்ச்சி துடைக்கும் போது அந்த கரெல்லாம் எதுவுமே இருக்காது. வீடும் நல்லா பார்க்க நல்லா பளிச்சின்னு இருக்கும். துடைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த மாதிரி சின்ன கரையாக இருக்கவே இருக்காது. நல்லா க்ளீனாக பாருங்கள். கேமராவில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில். அந்த மாதிரி 2 மாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் துடைக்கும் போது வீடும் சீக்கிரமாக துடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைமும் நம்ம போய் தண்ணி மாற்றிட்டு வருவோம். இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக துடைச்சிடலாம். இந்த மாதிரி 2 வாளில் தண்ணி வச்சுட்டு துடைக்கும் போது ஒரு ஹாலை 2 டைம் ஒரே டைமில் நம்ம துடைச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாப்பில் துடைச்சிட்டு உடனே அடுத்த மாப்பில் இன்னொரு டைம் மறுபடியும் துடைச்சிங்கனாவே ஒரு ஹாலையும் ரூமையும் 2 டைம் நம்ம துடைக்கிற மாதிரி வந்துடும். நம்ம ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்து துடைக்க நமக்கு சோம்பேறியாக இருக்கும். 2 வாளியில் தண்ணி வச்சுட்டு 2 மாப்பு வச்சுட்டு துடைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் துடைச்சிடுவீங்க. செகண்டு உடனே அதையும் அந்த மாப்பாலேயே துடைச்சிட்டிங்கன்னா வீடு நல்லா நீட்டாக இருக்கும். சீக்கிரமாக துடைச்ச அந்த ஃபீலிங்கும் இருக்கும். 2 டைம் துடைச்சிட்டோம், நல்லா வீடு க்ளீனாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 வாளி யூஸ் பண்ணி யாரெல்லாம் நீங்கள் துடைப்பீங்க என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஜக்கு ஏன் மாட்டியிருக்கேன்னா வீடு துடைச்சிட்டு இருக்கும்போது எங்கேயாவது குப்பை இருந்ததுன்னா எடுத்து அந்த ஜக்கில் போட்டுட்டு நம்ம வீடு துடைச்சோன்னா ஈஸியாக இருக்கும். குப்பையை ஒரு டைம் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த பூ ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஸ்டோர் பண்ணுற கேரி பேக்கில் கொஞ்சம் அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேரி பேக்கில் நீங்கள் பூ வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வீணாகாத பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூவிலேருந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்த மாதிரி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் அரிசி உறிஞ்சிறதுனால பூ வந்து ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இப்போ கேரி பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் உள்ளே வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். பூ 1 வாரம் ஆனாலும் வீணாகாத புது பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்,
இதே மெத்தடில் ரோஸ் நீங்கள் நிறையா வாங்கிட்டாலுமே எந்த பாக்ஸில் நீங்கள் ரோஸ் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் அடியில் நிறைய அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே ரோஸை போட்டு நீங்கள் பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரோஸ் ரொம்ப நாள் வீணாகாது, அப்படியே இருக்கும். அந்த ரோஸ் எடுத்தால் கொஞ்சம் உதிர்ற மாதிரி ஆகிடும், அந்த மாதிரிலாம் ஆகாது, அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா ரொம்ப ஹெல்த்தியான ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ பாசிப்பருப்பு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் முளை கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு எந்த டென்ஷனுமே வராது. இந்த மாதிரி பச்சையாக உங்கள் பசங்க சாப்பிட்லையா பரவாயில்ல, இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாம். ஏதாவது நீங்கள் ஒரு பொரியல் பண்ணுறீங்களா அதில் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு கலந்து நீங்கள் கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிடவே மாட்டுறாங்க பச்சையா அப்படிங்கிறவங்களுக்கு கவலையே வேண்டாம். சாம்பார் வைக்கும்போது ஒரு கைப்பிடி போடுங்க, பொரியல் ஏதாவது காய் பண்ணும்போது ஒரு கைப்பிடி போடுங்க. அந்த மாதிரி ஒரு கைப்பிடி போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டே பிடிக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. இதுவுமே ஒரு சூப்பர் ஐடியா தான். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான். அந்த மாதிரி கீரை நிறைய பசங்க சாப்பிடாத பசங்க இருப்பாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு பொரியல் வேணான்னு சொல்கிற எந்த பசங்களுமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது நீங்கள் ஒரு கீரை வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சமாக கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி எந்த பொரியல் செஞ்சாலும் சரி அதில் லாஸ்ட்டில் ஒரு கைப்பிடி போட்டுட்டு நீங்கள் கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா அந்த ஆவிலே கீரை வந்து நல்லா சுருண்டுரும். அதுவும் உருளைக்கிழங்கு பொரியல் வேணான்னு சொல்கிற பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு கைப்பிடி கீரை தான் போட்டிருக்கேன். எந்த கீரையாக இருந்தாலும் பாலக்கீரை எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். சிறுகீரை எல்லா கீரையுமே நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். கீரை போட்ட மாதிரியே நமக்கு தெரியாது, நல்லா சுண்டிடும். இங்கே பாருங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கீரை தனியாக உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து சாப்பிட மாட்டாங்க, சேர்ந்து அப்படியே கீரையும் சாப்பிட்றாங்க. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே கடைக்கு போனால் பசங்க சிப்ஸ் வேணும், குர்குரே வேணும், லேஸ் வேணும் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கடையில் வாங்கி தராத நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 4 வாழைக்காயே 10 ரூபா தான் சந்தையில் விற்கிது. காய்கறி கடையிலையாக இருக்கட்டும், மார்க்கெட்லையாக இருக்கட்டும், 4 வாழைக்காய் 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கினா போதும். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் சிப்ஸ் போட்டு பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு நம்ம ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம். பாருங்கள், 10 ரூபாயிலே ஸ்நாக்ஸ் வேலையும் முடிஞ்சிச்சு. தொட்டுக்க சைடிஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் சிப்ஸ் பிடிக்காதுங்க, உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டு கொடுக்கலாம். இது மாதிரி வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். சிப்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சிப்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். மிளகாய்த்தூள் வேணாங்கிறவங்க மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கடையில் இது வேணும் அது வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம் பசங்களுக்கு. 10 ரூபாயில் வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குளிச்சுட்டு ஷாம்பு கவரை வேஸ்ட்டாக அப்படியே தூக்கி போடாத, அது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கொஞ்சம் ஷாம்பு இருக்கும். ஒரு ஷாம்பு பாக்கெட்டுக்கு ஒரு டேப்புன்னு நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். இந்த ஒரு கவருக்கு இந்த ஒரு பைப்பு நல்லா பளிச்சுன்னு வந்துடும் பாருங்கள். தேய்ச்சிட்டு இந்த பாருங்கள் கைப்பிடியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு கவருக்கு ஒரு பைப்புன்னு நீங்கள் க்ளீன் பண்ணினீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா டேப்புமே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடும். வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நீங்கள் ஷாம்பு கவரை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும். 1/4 கிலோ பாசி பயிரை நீங்கள் வாங்கி முளை கட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த வாரம் எந்த டென்ஷனுமே உங்களுக்கு இருக்காது. லஞ்சு ரெடி பண்ணலாம், பொரியலில் சேர்க்கலாம், சாம்பாரில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து பசங்களுக்கு ரெடி பண்ணலாம், ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். இது பச்சையாக கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு லெமன் புளிஞ்சிட்டு சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டுட்டு ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங் டைமில் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது பொரியல் செஞ்சிங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சேர்த்து கூட பொரியல் செய்யலாம். சாம்பார் வச்சிங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம். லஞ்சுக்கு தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு உடம்பே சரியில்லைன்னா கூட லஞ்சு ரெடி பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஊற வச்சு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த வாரத்தில் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். சாம்பார், பொரியல், ஸ்நாக்ஸு, லஞ்ச் மெனு எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். இது ஒரு 1/4 கிலோ ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாரம் எந்த டென்ஷனுமே இருக்காது.
இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா தூள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து சாம்பார் மசாலா தூளும் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் தான் நான் எப்போதுமே சேர்ப்பேன். பாருங்கள், முளை கட்டினா பாசிப்பயிறு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். முளை கட்டிய தானியம் சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இல்லை ஊருக்கு போயிட்டு வந்து உடனே லஞ்சு ரெடி பண்ணுமா, இந்த மாதிரி பயிறு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா உடனே ரெடி பண்ணிடலாம். இதுவுமே ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாத நாளைக்கு தான் நான் ரெடி பண்ணேன் லஞ்சுவா பசங்களுக்கு டிஃபனுக்கு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஒரு சில டைம் கீரை இருந்தாலுமே கீரையுமே இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து வதக்கிடுவேன். கீரையும் சேர்த்தா இன்னமும் நல்லா ஹெல்த்தியான ரெசிபி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அரிசி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். வாங்க ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி கொதித்த பிறகு தான் அரிசி போடணும். கொஞ்சம் இந்த சாதம் வந்து கொஞ்சம் நெத்தாட்டம் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப கொலையே விட்டுறக்கூடாது. தண்ணி கொதித்த பிறகு இந்த மாதிரி அரிசியை போட்டுட்டு 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிடும், நல்லா இருக்காது எடுத்து சாப்பிட. அதுவும் லஞ்சுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நெத்தாட்டம் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாதம். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் விட்டாவே போதும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் பொல பொலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷாக சிப்ஸு கொடுக்கலாம், தயிர் பச்சடி கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். முட்டை கிரேவி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு லெமன் ஊறுகாய் இருந்தால் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.